வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிபி. ஆனால் நம்ம ஒரு மூவி வந்து குடும்பஸ்தன் 2025 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போட்டு நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஹெல்ப்ஸ் மை லாட் வைஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் ஒரு அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டரும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். படத்தோட கதை எங்கே ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் மெயினான ஒரே ஒரு கேரக்டர் தான். அவரோட பேர் வந்து நவீன். நம்ம மணிகண்டன் அண்ணா வந்து அந்த ரோலை ப்ளே பண்ணிருப்பாரு. அண்ட் ஹீ டிட் அ குட் ஜாப் இன் இட். உண்மையாகவே அந்த ரோல் வந்து அவர் பயங்கரமாக பண்ணியிருப்பார். குடும்பஸ்தன் படம் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் பையன் வேலைக்கு போகிறான். அண்டு வந்து அவனோட வீட்டு விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். இன்டர் கேஸ்ட் மேரேஜ். குடும்பத்தோட சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறான். திரும்ப வேறு வழி இல்லாமல் பையனோட வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. அந்த பொண்ணு அங்கேயுமே வந்து அவரோட கேஸ்ட்டை வச்சு சொல்லி காட்டிகிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாகவும் ஆகிறான். இவனுக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது. நம்ம நவீனும் சரி, நவீனோட ஃபேமிலியும் சரி சந்தோஷமாக இருக்கிற ஒரு நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி கிரெடிட் ஆன நாள் அன்றைக்கி தான். தென் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக தன்னோட வேலையை வந்து விட்டுடுறாரு. ஸோ ஒரு 3 மாதத்தில் வேலை கிடைக்கும் அப்படின்ற இருக்கிற அவருக்கு 2 மாதம் ஆகியுமே வேலை கிடைக்காது. இன்னொரு பக்கம் வந்து நம்ம நவீனுக்கு வந்து ஒரு அக்கா இருப்பாங்க. அக்கா கல்யாணம் இருக்கும். அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன். இவரை பார்க்கும்போது எப்போவுமே வந்து ஏளனமாக பேசுகிறது, நீ வந்து ஒரு ஃபெயிலியர் இருந்து அக்செப்ட் பண்ணிக்கோ, அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அவர் காமிச்சிப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் மணி தான் எல்லாம். ஸோ அவரோட ரன்னுமே அதை நோக்கியே தான் இருக்கும். மணிகண்டன் அப்படி இல்லை. இவர் வந்து ஒரு நல்ல பர்சன். அதுக்கு அவர் கெட்டவர்னு மாதிரி நான் சொல்ல வரல, காட்டினதை நான் சொல்கிறேன். இவர் நல்ல பர்சன். தென் வந்து மணி மேட்டர்ஸ். அண்ட் அதே மாதிரி வந்து ஃபேமிலி மேட்டர்ஸ். தன்னை நம்பி வந்திருக்கிற பொண்ணும் மேட்டர்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கிற 2 கேரக்டரோட இந்த ஜேர்னி தான் இந்த குடும்பஸ்தன்ற படமே. 2 குடும்பஸ்தரும் எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் என்ன நடக்குது. நம்ம நவீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இந்த மாதிரி போகும், வேலை போயிடும், வேலை தேடுவார், வேலை கிடைக்காது, அதுக்கப்புறம் கடன் வாங்குவார், அந்த கடன் அடிக்கணும், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து வாங்குற அசிங்கம். அதுக்கப்புறம் வந்து சரி ஒரு தொழில் பண்ணி போடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஐடியா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி ஆரம்பிப்பார். அந்த பேக்கரி ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு நல்லா போகும். அதுக்கப்புறம் எதிரில் வந்து பெரிய பேக்கரி ஒருத்தர் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் வந்து ப்ரெக்னென்ட்டு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஐஏஎஸ்க்கு வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானதை வாங்கி தரணும், இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையானதை வாங்கி தரணும். நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கேரக்டர் பேர் தான் நவீன். பட் அந்த நவீனுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய மிடில் கிளாஸ் பாய்ஸோட லைஃபை தான் வந்து நவீன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காரு. அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பண்ணி இந்த படத்துக்கு. இந்த படத்தில் மைனஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, மைனஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த படம் வந்து என்ன மைனஸை தேடவே விடலை. நான் மைனஸ் தேடுற எல்லாமே இந்த படம் வந்து எனக்கு ப்ளஸ்ஸாக தான் கொடுத்துருக்கு. அண்ட் இன்னும் சொல்ல போனோம்னா, கேஸ்டிங் உண்மையாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வந்து உண்மையாகவே அவங்களோட பக்காவாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒன்றும் எனக்கு அவங்களுக்கு இது வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படமா செகண்ட் படமா எனக்கு தெரியாது. பட் ஆக்டிங் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. கேஸ்டிங் பிளான்ஸு படத்தில் எல்லா கேரக்டருமே காமெடி பண்ணும். அதே மாதிரி காமெடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் ஒன்று இருக்கும், அதுவுமே காமெடி பண்ணும். அதுவுமே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அண்ட் அதுக்கு எனக்கு டிஸ்அட்வான்டேஜாக தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே சினிமோட்டோகிராஃபியை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கலாம். நல்லா இருக்குது. இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணியிருந்தா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு என்னோட ஒரு தாட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பெருசாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சினிமோட்டோகிராஃபி எனக்கு எந்த சீனும் பெருசாக ஞாபகம் இல்லை. ஒரு சீன் ஞாபகம் இருக்குது. ஒரு சோகமான ஒரு பாட்டு வரும். நவீன் வந்து கண்ணாடிக்கு பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இந்த கண்ணாடி வந்து உடஞ்சி அதை டேப் போட்டிருப்பாங்க. அதை ரெப்ரசன்ட் பண்ண விதம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி இன்னும் ஒரு நிறைய உள்ள சீன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருந்திருக்கும். பட் காமெடி சீன்ஸ்லாம் வந்து பின்னி எடுத்துட்டாங்க. இந்த நாட்டுக்கோழி கடன் கேட்க போவார், அந்த இடத்துல தரமாட்டாங்க. அந்த கோழி எடுக்கிறதுக்கு வந்து வேறு ஒரு வழி யோசிப்பார். அது பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் இவர் வேலை போனதுக்கப்புறம் இவரோட மாமா வந்து ஒரு ஆர்டர் தரணும், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை செய்வார். அந்த இடத்துக்கு வரும்போது வேற ஒருத்தர் மேனேஜராக நடிக்க வைப்பாங்க. அந்த சீனுமே பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி காமெடிக்கு மஞ்சள் இல்லாத ஒரு ஃபேமிலி என்டர்டெயினராக குடும்ப சிறந்து அமைஞ்சிருக்கு. உண்மையாக ஒரு நல்ல படம். அதே மாதிரி இந்த படத்தை வந்து உங்களை பக்கத்தில் இருக்கிற தியேட்டர்ஸில் போய் தாராளமாக பாருங்கள், ஃபேமிலியோட பாருங்கள், ஒர்த் வாட்சிங் சொல்லுவேன். அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 4.5 தருவேன். இது மாதிரி மூவி பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மிஸ்டர் நோபடி நிறைய சந்திக்கிற பாய். ஹேவ் அ கிரேட் டே.